கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கூட வழி நடத்துவதாக. இப்பொழுது நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோம். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 13வது வசனம். உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 13வது வசனம். அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது: பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தலங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தலங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். தேவனுடைய கிருபையினாலே நேற்றைய தினத்து காலையிலையும் மதிய வேளையிலும் தினந்தோறு ஆராதனை பகுதியிலையும் நாம் இந்த வசனத்தை வைத்து தியானிக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்தார். அதிலேயும் குறிப்பா இந்த வசனத்திலே சொல்லி இருக்கிறபடி நம்முடைய தேவன் நம்மளை ஏறி வர பண்ணுகிறார் என்கிற தலைப்பின் கீழாய் நாம் தியானித்து வருகிறோம். அதுல முதல் குறிப்பை நாம் பார்த்தோம். எப்படி ஏறி வர பண்ணுகிறாராம்? யுத்த வீரர்களாய் நம்மளை ஏறி வர பண்ணுகிறார். நொடிந்து போனவர்களாய், ஒரு சாதாரண மனிதனாய் அல்ல, ஒரு பலவானாய், பலவீனர்களாய் இருக்கிற நம்மளை பலவானாய் யுத்த வீரர்களாய் தேவன் ஏறி வர பண்ணுகிறார் என்று பார்க்க உதவி செய்தார். அது முதல்ல அந்த யுத்த வீரர்களையே 2 பகுதியை நாம் பார்த்தோம். முதலாவது, நாம் பலவீனர்களாய் மாற்றப்பட்டதற்கான காரணம் நாம் எல்லையிலிருந்து துரத்தப்பட்டது. அப்படி எல்லையிலிருந்து துரத்தப்பட்ட நம்மளை எந்த இடத்துல நாம் துரத்தப்பட்டோமோ அதே எல்லையை தேவன் நம்மளுக்கு திரும்ப கொடுத்து நம்மளை பலவானாய் மாற்றுகிறார் என்று காலைய தினத்திலே பார்த்தோம். மத்திய வேளையிலே அதன் 2வது பகுதியாக விற்று போட்டது நிமித்தமாய் நம் பலவீனர்களாய் மாறினோம் என்று நாம் பார்த்தோம். இது குறிப்பாய் நம்மளுடைய குடும்பத்தில் காணப்படுகிற பிள்ளைகளை குறித்து காண்பிக்கிறது என்பதை குறித்து பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். அப்ப இந்த நம்முடைய குடும்பத்திலே முதலாவது நம்மளை நாம் இழந்து போனதை தேவன் திரும்ப கொடுக்கிறார். 2வது, நம்மளுடைய பிள்ளைகள் விற்று போடுகிறது என்பது அடிமைத்தனத்தை காட்டுகிறது. எந்த சூழ்நிலையில் அவர்கள் காணப்பட்டாலும் அவர்களை தேவன் கிரேக்க புத்திரர்களுக்கு எதிராய் தேவன் நிறுத்தும்படி அவர்களை பலவான்களின் கையில் உள்ள பட்டயத்தை போல மாற்றுகிறார் என்பதை குறித்து தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதை வைத்து நாம் ஜெபித்து அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொண்டோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் 2வதாக தேவன் நம்மளை எப்படி ஏறி வர பண்ணுகிறார் என்று குறித்து இந்த காலை வேளையிலே தியானிக்க போகிறோம். யுத்த வீரர்களை போல் ஏறி வர பண்ணின கர்த்தர் அந்த யுத்த வீரர்களாய் நம்மளை ஏறி பண்ணி அப்படியே விட்டு விடாமல் அடுத்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு போகிறாராம். எப்படி ஏறி வர பண்ணுகிறாராம்? வசனம் இப்படியா சொல்லுகிறது. எல்லாரும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். வசனம் இப்படியா சொல்லுகிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்ப்பட்ட ரேகாப்பின் குமாரனாகிய யோனதாப்பை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோட செம்மையாய் இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையாய் இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு யோனதாப், அப்படியே இருக்கிறது என்றான். அப்படி இருக்கிறதுனால் உன் கையை தா என்று சொல்லி அவன் கையை கொடுத்த போது அவன் தன்னிடத்தில் ரதத்தின் மேல் ஏறி வர சொல்லி. இங்கு 2வது நாம் ஏறி வருகிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அது என்ன காரியம்? எதிலே ஏறி வர பண்ணுகிறாராம்? ரதத்தின் மீது தேவன் ஏறி வர பண்ணுகிறார். முதலாவது பலவீனர்களாய் நம்மளை பலவானாய் மாற்றி நம்மளை குதிரை யுத்த வீரர்களாய் மாற்றுகிற கர்த்தர் அப்படி கால்நடையாய் நடந்து போகிற யுத்த வீரர்களாய் அல்ல. 2வது என்ன செய்கிறார்? அவர் நம்மளை ரதத்திலே ஏற்றுகிறவராய் காணப்படுகிறார். அல்லது ரதங்களிலே ஏறி வருகிற தேவனுடைய பிள்ளைகளாய் நம்மளை மாற்றுகிறவராய் காணப்படுகிறார். இங்க நாம் பார்க்கிறோம், யெகூ இங்க ஒரு மனுஷன் இடத்துல வந்து சொல்லுகிறான், யோனதாப்பை பார்த்து சொல்லுகிறான், நீ என்னோடு ரதத்திலே ஏறி வா. அப்ப இங்க நாம் பார்க்கிறோம், 2வதாக கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மளை எப்படி ஏறி வர பண்ணுகிறார்? அவர் நம்மளை ரதத்திலே ஏறி வர பண்ணுகிறார். இந்த ஏறி வருகிறது என்றாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது படிப்படியா ஏறி வருது, குதிக்கிறது கிடையாது. அப்படியே இங்க இருந்து அப்படி மேல போனோம்னா அது பறந்து போகிறது காட்டுது. ஆனா ஏறி வர்றதுன்னா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு நிலைமையில இருந்து இன்னொரு நிலைமைக்கு உயர்ந்து போறதை காட்டுது. அப்ப கர்த்தர் பலவீனர்களாய் இருந்த நம்மளை பலவானாய் மாற்றி நம்மளை யுத்த வீரர்களாய் மாற்றிட்டார். மாற்றி அது ஒரு முதல் படி. அடுத்த படி என்னமாய் மாறுகிறது? யுத்த வீரர்களாய் இருக்கிற நம்மளை ரதங்களிலே ஏற பண்ணுகிறார்.
நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே ரதங்கள்ல ஏறிட முடியாது. வேதத்துல பார்த்தாலும் சரி, உலகத்தின்படி பார்த்தாலும் சரி, ஒரு மனிதன் ட்ரைனிங் எடுத்துட்டு யுத்த வீரனா ட்ரைனிங் எடுத்து அவன் யுத்த வீரனா இருப்பான். அவன் கால்நடையாதான் போய் யுத்தத்துக்கு போவான். அதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் உயர்வு வரும். அடுத்த ஒரு உயர்வு வரும்போதுதான் அவன் ரதத்துல ஏறுகிறவனாய் மாறுவான். அதே போலதான் கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய விடுதலையும் சரீரத்திலே விடுதலை கொடுத்து நம்மளை யுத்த வீரராய் மாற்றி சாதாரண யுத்த வீரராய் விடாமல் நம்மளை ரதங்களிலே ஏறுகிறவர்களாய் தேவன் மாற்றுகிறார். அப்ப வசனம் சொல்லுது, ரதங்களிலே ஏறுகிறவராய் தேவன் மாற்றுகிறார் என்றால், ரதத்திலே ஏறுகிறது என்பது எதை காட்டுகிறது? நம் வேதத்திலே பார்க்கும் பொழுது ரதத்திலே ஏறுகிறது 2 காரியத்தை வேதத்திலே நம்மளுக்கு காட்டுகிறது. இந்த ரதங்களிலே ஏறுகிறது, முதலாவதாக ரதத்தில் ஏறுகிறது, ரதத்தின் மேல் ஏறுகிறது என்பது எதை காட்டுகிறது? முதலாவதாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாம் வாசித்த வசனத்துக்கு அடுத்த வசனம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, நீ என்னோடே கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினார்கள். என்னோடே கூட வந்து எனக்குள்ள பக்தி வைராக்கியத்தை பார், கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார். அப்ப முதலாவது ரதத்தை ஏறுகிறது என்பது எதை காட்டுகிறது? அல்லது ஒரு மனிதன் தேவனால் ரதத்திலே ஏற்றப்பட்டால் அவனுடைய வாழ்க்கையில் அங்கு என்ன மாற்றம் வருகிறது? அவன் ஜீவியத்திலே ஒரு பக்தி வைராக்கியம் வருகிறது. அவனுடைய வாழ்க்கையிலே அவன் தேவனுக்குள்ளாக பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் மாற்றப்படுகிறான். இங்க வசனம் சொல்லுது, எகு சொல்லுகிறான், என்னோடு வந்து எனக்குள்ளாக இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார். அப்ப அங்க என்ன காண்பிக்கிறது? அவன் ஒரு சாதாரண யுத்த வீரன், அவன் தேவனுக்குள்ளாக பக்தி வைராக்கியம் இன்னும் அவனுக்குள்ள வரல. அங்க எகு சொல்லுகிறான், என்னோடு கூட வந்து வான் சொன்ன உடனே இவன் அப்படியே அவனோடு போகிறான். போன உடனே நீங்க அந்த அதிகாரத்தின் கடைசி பகுதியிலும் சரி பின்பகுதியில நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, எகுவோடு சேர்ந்து சத்துருக்களை சங்கரிக்கிறவனாய் இந்த மனுஷன் மாறினான். சத்துருக்களை சங்கரிக்கிறவனாய் இந்த மனுஷன் மாறினதை குறித்து நாம் அதே அந்த 2 ராஜாக்கள் புஸ்தகம் 10வது அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே பார்க்க முடியும். அப்ப ரதத்தின் மேல் ஏறுகிறது என்பது முதலாவது இதை காட்டுகிறது, அது கர்த்தருக்குள்ளாய் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் மாற்றுகிறதை காட்டுகிறது, நம்மளை பக்தி விருத்தி உள்ளவர்களாய் மாற்றுகிறதை காட்டுகிறது. அப்ப ஒரு தேவ பிள்ளை யுத்த வீரனாய் இருக்கிறது மாத்திரமல்ல, அவன் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருக்கணும். ஒரு மனுஷன் ஒரு ஆர்மி மேனா இருக்கிறான்னு வச்சுக்கோங்கமே, அல்லது ஒரு யுத்தம் பண்ணுகிறானா இருக்கிறான், ஆனா அவனுக்கு அவனுடைய ராஜாவையும் அவன் அதிகாரியை குறித்ததான ஒரு பக்தி வைராக்கியம் அவன் இடத்துல இல்லைன்னா என்ன நடக்கும்? அவனுக்குரிய நோக்கம் அவனை அறியாதவனாய் காணப்படுவான். அல்லது யுத்தத்திற்கு போனா எதற்காக நான் யுத்தம் பண்ணணும் என்பதை பக்தி வைராக்கியம் இல்லாததுனால சாதாரணமா யுத்தம் பண்ணிட்டு வருவான். வர்றவன் யாரை அடிக்கணும்னு அவனுக்கு தெரியாது, எதற்காக யுத்தத்துக்கு போனன்னு தெரியாது. அப்ப யுத்த வீரனாய் மாற்றப்பட்ட ஒரு மனுஷன் அவனுடைய ஜீவியத்தில் 2வது என்ன காணப்பட வேண்டும்? பக்தி வைராக்கியம் அவசியமா இருக்கிறது. பக்தி விருத்தி, பக்தி வைராக்கியம் நம்முடைய தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் அவசியமா இருக்கிறது. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம், நம்முடைய ஜீவியம் இன்றைக்கு எப்படி இருக்குது? நாம் ரட்சிக்கப்பட்டு எத்தனை நாள் ஆயிருக்கிறது? நாம் ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கிறது? இதுவரைக்கும் நாம் கர்த்தருக்காய் எவ்வளவு நாம் பக்தி வைராக்கியத்தை காண்பித்திருந்திருக்கிறோம்? இன்றைக்கு அநேக உலகத்தில் இருக்கிற அநேகரை நீங்க பார்த்தீங்கன்னா, அநேக போதகர் என்று சொல்லுகிறவர்கள், ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறவர்கள், அல்லது சபைக்கு போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், சபையோடு ஒத்து போகும்படியாக அல்லது உலகத்தோடு ஒத்து போகும்படியாக இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் நான் எந்த பிரச்சனையிலும் மாட்டிக்கொள்ள கூடாது என்று சொல்லி அப்படியே பக்தி வைராக்கியத்தை தூர தள்ளி வைத்து விட்டு போனவர்களாய் காணப்படுகிறார்கள். நிறைய இடங்களில் அப்படிதான் காணப்படுகிறது. ஏன் அப்படி நடக்குதுன்னு கேட்டா, எதுக்கு பாஸ்டர் நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனை, அல்லது எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத போராட்டம், இப்படி நம்ம அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம பேசிட்டு போயிட்டா அப்படியே போயிருமே என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். அது ஒரு விதத்துல கிறிஸ்தவம் என்று உலகத்தினால் அங்கீகரிக்கப்படலாம். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? பக்தி வைராக்கியத்தை இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். இந்த கடைசி காலத்திலே தேவனுடைய பிள்ளைகளா நாம் அவருக்கு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கணும்.
இன்றைக்கு எத்தனை பேருடைய ஜீவியத்திலே நாம் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். எத்தனை பேர் கர்த்தருக்காய் ரத்த சாட்சியாய் மரிக்க ஆயத்தமாய் இருக்கிறோம். எத்தனை பேர் கர்த்தருக்காய் அடிபட ஆயத்தமாய் இருக்கிறோம். எத்தனை பேர் கர்த்தருக்காய் பாடுபட ஆயத்தமாய் இருக்கிறோம். இன்றைக்கு உலகம் முழுக்க கிறிஸ்தவம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? ஆசீர்வாதம், விடுதலை, ஆசீர்வாதம், விடுதலை. ஆனால் வேதம் எதை கற்றுக் கொடுக்கிறது? ஆசீர்வாதமும் விடுதலையும் உங்களிடத்திலே தானாய் வரணும். ஆனா உங்களிடத்திலிருந்து புறப்படுகிறது என்னவாய் இருக்கணும்? அது பக்தி வைராக்கியமாய் இருக்கணும். கர்த்தருக்காய் எகுவை போல் நாம் சொல்லுகிறவர்களாய் காணப்படணும். நாம நம்மளோடு இருக்கிறவங்க சொல்லணும், நான் என் கர்த்தருக்காய் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருக்கிறேன். என் தேவனுக்காய், என்னை ரட்சித்தவருக்காய், எனக்காய் அடிக்கப்பட்டவராய், எனக்காய் மரித்தவருக்காய் நான் பக்தி வைராக்கியம் உள்ளவராய் காணப்படுகிறேன் என்று சொல்லி நாம் அவருக்காய் எழும்பி நிற்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், இரண்டாவது அவர் நம்மளை ஏறி வர பண்ணுகிறார் என்றால் எப்படி ஏறி வர பண்ணுகிறார்? பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் நம்மளை ஏறி வர பண்ணுகிறார். நம்முடைய ஜீவியம் பக்தி வைராக்கியம் உள்ளதாய் மாறுகிறது. இதுவரைக்கும் நாம தேவனுக்குள்ளாய் பக்தி வைராக்கியம் இல்லாதவர்களாய் இருந்திருக்கலாம், அல்லது மேலோட்டமாய் நாம் நகன்று போய் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இந்நாள் முதற்கொண்டு நம்மளை பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய், ரதத்திலே ஏறுகிறவர்களாய் நம்மளை மாற்றுகிறார். அப்ப பக்தி வைராக்கியம் என்று அந்த அதிகாரம் சொல்லுகிற அந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப பக்தி வைராக்கியம் என்றால் என்ன அர்த்தமாம்? பக்தி வைராக்கியத்திற்கான அடையாளம் என்னவாம்? வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அதே அந்த பக்தி வைராக்கியத்தை குறித்து நாம் படிச்சு பார்த்தோம் என்றால், பக்தி வைராக்கியம் என்பது அந்த வசனம், நீங்க பக்தி வைராக்கியம் வர்ற இடங்கள் எல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். தாவீது சொல்லுகிறான், கர்த்தருக்கான தேவனுடையக்காக எனக்குள்ளாகி இருக்கிற பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சொல்லுகிறதை பார்க்க. அப்ப பக்தி வைராக்கியம் என்பது எதை காட்டுகிறது? அது நமக்குள்ளாய் காணப்படுகிற தேவனால் பட்சிக்கப்படுகிறது. அதாவது இங்கிலீஷ் வேதாகமத்தில் ஃபயர் என்று போடப்பட்டது, அக்கினி. அப்ப கர்த்தருக்குள்ளாய் நாம் கர்த்தர் இடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட அக்கினியை காட்டுகிறது. தேவனுக்காய் வைராக்கியமாய், தேவனுக்காய் எழும்பி நிற்கிற அக்கினியை போல் எழும்பி நிற்கிறவர்களை போல இருக்க வேண்டும் என்று வேதம் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறதை நாம் இந்த வசனத்தின் மூலமாய் பார்க்க முடிகிறது. அப்ப பக்தி வைராக்கியம் என்பது என்னவாம்? அது நம்மளை பட்சிக்கிறதாய் காணப்பட வேண்டும். நாம் கர்த்தருக்காய் எது நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, அதில் நாம் வைராக்கியம் கொண்டவர்களாய் காணப்படணும். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா அநேக பக்தி வைராக்கியத்தை குறித்து பார்க்க முடியும். ஆனால் ரெண்டு காரியத்தை குறித்து மாத்திரம் பார்த்து அடுத்த பகுதிக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோமாக. பக்தி வைராக்கியம் என்பது 2 காரியத்தை காட்டுகிறது. எப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் நம்ம இடத்துல இருக்கணுமா? முதலாவதாக வசனம் இப்படி சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 69வது சங்கீதம் 9வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 69வது சங்கீதம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியா சொல்கிறது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்தித்தவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது. எப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் நம்முடைய ஜீவியத்திலே காணப்படணுமாம்? கர்த்தருடைய நிந்தனை நம்மளுடைய நிந்தனையாய் நாம் ஏற்றுக்கொள்ளுகிற பக்தி வைராக்கியம் இருக்கணும். கர்த்தருக்கு ஒரு இழிவு வந்துருச்சுன்னா, அவருடைய நாமத்திற்கு ஒரு இழிவு வந்து விட்டால், அது நம்முடைய ஜீவியத்திற்கு வந்த இழிவு என்று நாம் பார்க்க வேண்டும். நீங்க வேதத்துல படிச்சு பாத்தீங்கன்னா அநேகர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, தேவன் நம்மளை கண்ணின் இமை போல வைத்திருக்கிற, ஆப்பிள் ஆஃப் த ஐன்னு சொல்லுவாங்க. கர்த்தர் நம்மளை கண்ணின் இமையை போல வைத்திருக்கிறார், உண்மைதான். ஆனா வேதம் இன்னொரு காரியத்தையும் கத்துக் கொடுக்குது. அவர் மாத்திரம் நம்மளை கண்ணின் இமையை போல வைக்க கூடாது. கர்த்தருக்கு ஒரு போராட்டம் வந்துட்டா, கர்த்தருக்கு ஒரு நிந்தை வந்து விட்டால், அவருடைய நாமத்திற்கு ஒரு நிந்தை வந்து விட்டால், அது நமக்கு வந்த நிந்தையாய் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு வர்ற எல்லா நிந்தையும் அவரிடத்துல தள்ளுகிறோம் அல்லவா? நமக்கு வர்ற எல்லா போராட்டத்தையும் தேவ சமூகத்துல சொல்லுகிறோம் அல்லவா? ஆண்டவரே, இந்த பிரச்சனை வந்துருச்சு, அந்த பிரச்சனை வந்துருச்சு, இப்படி என்னை இழிவா பேசிட்டாங்க, இப்படி என்னை தூசிச்சுட்டாங்கன்னு சொல்லி தேவ சமூகத்துல போராடுகிறோம் அல்லவா? எத்தனை நாள் நம்முடைய ஜீவியத்துல ஆண்டவரே நீர் என்ன விரும்புகிறீர் என்று எத்தனை நாள் நாம் தேவ சமூகத்துல கேட்டு இருப்போம். எத்தனை நாள் நாம் தேவ சமூகத்துல அவருடைய நிந்தனையை நம்முடைய நிந்தனையாய் நாம் ஏறெடுத்திருந்திருப்போம். அவருடைய நிந்தனையை நம்முடைய நிந்தையாய் நாம் ஏறெடுத்தோம் என்றால், நாம் போய் பிரசங்கம் பண்ணுவதற்கோ, சுவிசேஷம் சொல்லுவதற்கோ, மற்றவர்களை தேவ சமூகத்தில் கூட்டி வருவதற்கோ, மற்றவர்களிடத்தில் தேவன் செய்த நன்மையை சொல்லுவதற்கோ ஒரு காலமும் நாம் கூச்சப்பட்டு இருக்க மாட்டோம். அப்ப தேவனுடைய நிந்தை நம்முடைய நிந்தையாய் நாம் ஏறெடுக்க வேண்டும்.
கடந்த நாட்களில் நாங்கள் ஒரு இடத்திற்கு ஊழியத்திற்கு சென்றிருக்கும் பொழுது, வேறொரு இடத்திற்கு ஊழியத்திற்கு சென்றிருக்கும் போது, அங்கு ஒரு மனுஷனுக்காய் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார். நாங்கள் அவர்களுக்காய் நன்றாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் ஒரு ஊழியக்காரர்கள். அவருக்காய் நான் அந்த ஒரு ஸ்திரீ, அவங்களுக்காய் நாங்கள் நன்றாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அவங்க ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். அது ஷைனி மூலமாய் வெளிப்படுத்தினார். இந்த ஸ்திரீயானவள், இந்த சகோதரி, இந்த மகள் என்னை அவள் பார்த்துக்கிறதுனால நான் அவளுக்குரிய எல்லா காரியத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். என்னை அவள் தாங்குகிறபடினால், எனக்குரியவைகளை அவள் பார்க்கிறபடினால, எனக்கு தேவையானவைகள் எல்லாம் அவள் செய்து கொடுக்கிறபடினால், நான் எப்படி இருக்கிறேன், என்ன செய்கிறேன் என்று என்னை விசாரிக்கிறபடினால் நான் அவளை விசாரிக்கிறேன் என்று கர்த்தர் வார்த்தையை சொன்னார். அது கேட்கும் போது, முதல் தடவை கேட்கும் போது சாதாரண வார்த்தையே இருந்துச்சு. ஆனா திரும்ப திரும்ப கர்த்தர் அந்த வார்த்தையை சொன்ன உடனே உட்கார்ந்து தியானிச்சோம். அப்படி ஜெபனிக்கிட்டு இருக்கும்போது, தியானிக்கும் போது அப்பதான் புரிந்தது, கர்த்தரை நாம் கர்த்தர் சொல்லுகிறபடி பரிசுத்தமா வாழ்றது, கர்த்தர் சொல்லுகிறபடி நல்ல நியாயமாய் நீதிமான்களாய் வாழுகிறது ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பகுதியும் இருக்கு, கர்த்தரை விசாரித்து வாழுகிற வாழ்க்கை. அவர் என்ன செய்கிறார், அவர் எப்படி விருப்பப்படுகிறார், அவர் என்னென்ன காரியத்தை செய்ய விரும்புகிறார், காலையில எஞ்ச உடனே அவரோடு வைத்திருக்கிற உறவு அப்படிப்பட்ட அந்த உறவு இருக்கும் பொழுது, அவரை விசாரித்து வாழுகிற வாழ்க்கை இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை விசாரிக்கிறவராய் மாறுகிறார் என்று சொல்லி அன்றைக்கு அந்த ஜெபத்தின் மூலமா ஒரு காரியத்தை எங்களுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அப்பதான் எங்களுக்கு யோசனை வந்தது, பரிசுத்தமா வாழ்றது, தேவனுக்கு பிரியமான வாழ்றது அது வேறு. அது ஒரு பக்கத்துல தேவன் விருப்பப்படுகிறார். அதே நேரத்திலே ஒரு பிள்ளை தகப்பனோடு உறவு கொள்ளுகிறதை போல, ஒரு மனவாட்டி மணவாளனோடு உறவு கொள்ளுகிறது போல தேவன் நம்மளையும் அவரிடத்திலே உறவு கொள்ளும்படி எதிர்பார்க்கிறார். நீங்க எப்படி இருக்கிறீங்க, உங்க சித்தை என்ன, நான் இன்னைக்கு என்ன செய்யணும், யாருக்காக ஜெபிக்கணும், எந்த ஜனங்களுக்காய் நீர் பரிதபிக்கிறீர் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நாம் கேட்கும் பொழுது அவருடைய மனதின் விருப்பத்தை நம்மளிடத்திலே பகிர்ந்து கொள்ளுவார். அநேக நேரம் நாம் இதை மறந்து போகிறோம். ஜெபத்திற்கு போன உடனே என்ன செய்கிறோம், நம்மளுடைய குமுறலை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ சமூகத்துல நாம் என்ன வேண்டும், என்ன விருப்பம் வேண்டும், நாம என்ன போராட்டத்தில் போய்கிட்டு சொல்றோம். ஆனா கர்த்தர் யாரை குறித்து பரிதவிக்கிறார், கர்த்தர் யாருக்காய் அழுது கொண்டிருக்கிறார், கர்த்தர் யாருக்காய் ஜெபிக்க வேண்டும் என்று உடனே விருப்பப்படுகிறார் என்று சொல்லி அதை நாம் கேட்கிறதிலே மறந்து போகிறோம். அப்படி ஒரு காரியம் உண்டா என்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு வரலாம். நீங்க வேதத்துல யோவான் புஸ்தகத்தின் கடைசி பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா, தேவன் சீசர்கள் இடத்துல வந்து கேட்கிறார், என்னை நீ நேசிக்கிறாயா? 3 தடவை கேட்ட உடனே அவன் அழுது ஒப்பு கொடுக்கிறான். ஒப்பு கொடுத்த உடனே என்ன சொல்லுகிறான், எனக்காக என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அப்ப இயேசுவின் இடத்திலிருந்து இவன் எல்லாவிடத்தையும் ஆசீர்வாதத்தை பெற்ற மனுஷர்கள் தான் இந்த சீசர்கள். ஆனா இயேசுவுக்கும் ஒரு வாஞ்சை இருந்தது. அந்த வாஞ்சையை நிறைவேற்றும்படியா அல்லது வெளிப்படுத்தும்படியாகத்தான் என்னை நீ நேசிக்கிறாயா என்று கர்த்தர் கேட்கிறார். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம், பக்தி வைராக்கியம் என்பது முதலாவது கர்த்தருடைய வாஞ்சை என்ன என்பதை நாம் நினைத்து அறிந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு நிந்தை வரும் பொழுது அது நம்முடைய நிந்தையாய் நாம் ஏறெடுத்துக் கொள்ளணும். சீசர்களை போல இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு போராட்டம் வந்த உடனே ஓடி ஒளியக்கூடாது. அவருக்காய் உறுதியாய் நிற்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதுதான் பக்தி வைராக்கியத்தை காட்டுகிறது. கர்த்தருக்கு ஒரு நிந்தை வரும் பொழுது, தேவனுடைய நாமத்திற்கு ஒரு நிந்தை வரும் பொழுது அங்க அது நம்முடைய நிந்தையாய் மாறணும். இங்க சங்கீதக்காரன் தெளிவாய் சொல்லுகிறான் பாருங்க, உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது. தேவனை நிந்திக்கிற நிந்தனைகளை நாம் சுமந்து நடக்கும் பொழுது அது கர்த்தரையே நாம் விசாரிக்கிறவர்களாய் காணப்படுகிறது. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம், இன்றைக்கு தேவ சமூகத்துல ஒரு காரியத்தை பொருத்தனை பண்ணுங்க. தேவ சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இதுவரைக்கும் எனக்கு என்ன தேவை, என் குடும்பத்திற்கு என்ன தேவை, என் ஊழியத்திற்கு என்ன தேவை, என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னு சொல்லிதான் நான் ஜெபிச்சிருக்கேன். ஆனா இனிமே என் ஒரு நாள்ல கொஞ்ச நேரத்தினாலும் உமக்கு என்ன தேவை என்று நான் விசாரித்து, உம்முடைய மன விருப்பம் என்ன என்பதை விசாரித்து, நீர் என்ன செய்ய சொல்லுகிறேன் என்பதை நான் விசாரித்து நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே, சமூகத்தில் உறவு கொள்ளுவேன் ஆண்டவர் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போமாக. பொருத்தனை பண்ணுகிறது மாத்திரமல்ல, அப்படி செய்கிறவர்களாய் நாம் காணப்படுவோமாக. இங்க வசனம் சொல்லுகிறது, உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தை என் மேல் விழுந்தது என்று சொல்லுகிறான்.
இதே காரியத்தை கூட இன்றைக்கு அநேகர் அதை தவறாய் புரிந்து கொண்டவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஏனென்றால் நாம் என்ன நினைக்கிறோம், இன்றைக்கு நீங்க கிறிஸ்தவ உலகத்துல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு தேவ மனுஷன் இன்னொரு தேவ மனுஷனை குற்றம் சாட்டுகிறதாய் காணப்படுகிறோம். ஒரு தேவ பிள்ளை இன்னொரு தேவ பிள்ளையை குற்றம் சாட்டுகிறார். காரணம் என்ன? அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இவர்கள் பொய்யான காரியத்தை சொல்லுகிறார்கள், அல்லது தேவனுடைய நாமத்தை வைத்து இதை பண்ணுகிறார்கள். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? அப்படி ஒரு மனுஷன் செய்தா அந்த மனுஷனுக்காய் நாம் ஜெபம் செய்யணுமே தவிர, அல்லது அந்த மனுஷனிடத்துல நேரடியாய் போய் சொல்லணுமே தவிர, பப்ளிக்கா அல்லது பொது இடத்திலே அந்த யுத்தத்தை நடப்பிக்கிறவர்களாய் நாம் காணப்படக்கூடாது. அதைத்தான் வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம் அவருடைய நிந்தையை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் அவருடைய சமூகத்திலே உறவு கொண்டு ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். இரண்டாவதாக, இந்த கர்த்தருடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் எப்படி காணப்படணுமா? முதலாவது அவருடைய நிந்தையை நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நிந்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, கர்த்தருடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் எப்படி இருக்கணும்? சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 39வது வசனத்தை வாசிக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 39வது வசனம். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது? அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 119 39வது வசனம். சாரி, அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, சத்ருவானவன் தேவனுடைய வார்த்தையை மறந்தபடியினால் அது எனக்கு பக்தி வைராக்கியமாய் மாறினது என்று சொல்லி அந்த சங்கீதம் 119:39 தாவீதுக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அங்க வசனம் எப்படியா சொல்லுகிறது? நான் அஞ்சுகிற நிந்தையை அந்த வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? 139வது வசனம், 119வது சங்கீதம் 139வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சத்ருவானவன் தேவனுடைய வார்த்தையை மறந்தபடியினால், சத்ருவானவன் தேவனுடைய வார்த்தையை மறந்தபடியினால் அது சங்கீதக்காரனுக்கு என்னவாய் மாறுகிறதாம்? அந்த வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? என் பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறது என்று சொல்லுகிறார். என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறது. இந்த வசனம் சொல்லுகிறது, சத்ருவானவன் தேவனுடைய வசனத்தை மறந்தபடினால். இதை யோசித்து பாருங்க. சத்ருவானவன் ஏன் தேவனுடைய வார்த்தையை முதலாவது தெரிந்து கொள்ளணும், அல்லது அவன் மறந்ததுனால நம்மளுக்கு என்ன நடக்க போகுது? ஆனா தாவீது சொல்லுகிறான், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அது சங்கீதக்காரனுக்கு பக்தி வைராக்கியமாய் அவனை பட்சிக்கிறதாய் காணப்பட்டது. அதனுடைய அர்த்தம் என்ன? சத்ருவானவன் இடத்திலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சொன்ன காரியம் நிறைவேறி கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை நம்மளிடத்துல இருக்கிறது என்பதை நாம் சத்ருவினிடத்திலே காக்க மறக்கும் பொழுது, அப்படிப்பட்ட ஜீவியம் நம்மளிடத்திலே காணப்படாத பொழுது, அல்லது அப்படிப்பட்ட ஜீவியம் நம்மளை சுற்றியுள்ள இல்லாத பொழுது, அது சத்ரு தேவனுடைய வார்த்தையை மறந்ததை போல் மாறி போகிறது. தேவனுடைய வார்த்தை அவனிடத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாத பொழுது, அல்லது அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்காத பொழுது, அது என்னவாய் மாறுகிறதாம்? சத்ருவே தேவனுடைய வார்த்தையை மறந்து போன சூழ்நிலைக்கு அது தள்ளுகிறதாய் காணப்படுகிறது. இது என்னவாய் மாறுகிறது? இதுதான் இப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படணும். நமக்கு எதிராய் எழும்புகிற சத்ருவை நாம் வசனத்தால் மேற்கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும். இயேசு கிறிஸ்துவானவருக்கு வந்த போராட்டத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவானவருக்கு வந்த எல்லா போராட்டத்தையும் அவர் வசனத்தினால் மேற்கொண்டதை நாம் பார்க்க முடியும். அவர் அந்த 3 போராட்டம் மாத்திரமல்ல, 40 நாள் உபவாச முடிவில் வந்த 3 நாள் போராட்டம் மாத்திரமல்ல, அவருடைய மரணம் வரைக்கும், அவர் சிலுவையிலே தொங்கி மரிக்கும் வரைக்கும் எங்கெல்லாம் போராட்டம் வந்துச்சோ அங்கெல்லாம் வசனத்தை வைத்துதான் அவர் ஜெயித்ததை நாம் பார்க்க முடியும். சதுசேயர் பரிசேயர் அங்கு வந்து வேதவாடகர்கள் வந்து கேள்வி கேட்கும் பொழுது வசனத்தை வைத்துதான் அவர்களை மேற்கொண்டார். அதே நேரத்தில் சத்ருவானவன் மற்றவர்களிடம் மூலமாய் வரும் பொழுது அதையும் வசனத்தை வைத்துதான் அவர் மேற்கொண்டார். சத்ருவே நேரடியாய் வரும் பொழுது அதையும் வசனத்தை வைத்துதான் மேற்கொண்டார். இப்படி நடக்கும் பொழுது என்ன நடக்கும்? சத்ருவானவன் வசனத்தை மறந்து போக மாட்டான், தேவனுடைய வார்த்தையை அவன் மறந்து போக மாட்டான்.
தேவனுடைய வார்த்தையை சத்ருவானவன் மறந்து போகிறான் என்றால் என்ன அர்த்தம்? அங்கு தேவன் கிரியை செய்யவில்லை, அல்லது தேவன் கிரியை செய்ய வேண்டிய இடத்திலே மாம்சீகம் கிரியை செய்கிறது என்பதுதான் அந்த அர்த்தத்தை காட்டுகிறது. அதைத்தான் இங்கு சங்கீதம் 119 139 வசனம் இப்படியா சொல்லுகிறது. சத்ருவானவன் உம்முடைய வசனத்தை மறந்த போது அது என் பக்தி வைராக்கியத்தினை என்னை பட்சித்தது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் நம்மளுடைய ஜீவியத்திலே நாம் தேவனுடைய வசனத்தை கொண்டு எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதுதான் கர்த்தருடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியத்தை காட்டுகிறது. முதலாவது அவருடைய நிந்தையை சுமந்து அவரை விசாரிக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். இரண்டாவது அவருடைய வசனத்தை கொண்டு எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் வந்துச்சு, ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நாம் மற்றவர்களிடத்திலே ஓடக்கூடாது. கர்த்தர் சமூகத்திலே முழங்கால் படியணும். தேவ சமூகத்திலே முழங்கால் படிட்டு 2 கரங்களை கர்த்தருக்கு நேராய் உயர்த்தி, வானங்களுக்கு நேராய் உயர்த்தி, ஆண்டவரே இப்படிப்பட்ட வார்த்தை எனக்கு கொடுத்திருக்கிறீரே, இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீரே, அதை நிறைவேற்றுங்க என்று சொல்லணும். அல்லது உங்களுக்கு அந்த வார்த்தையே இல்லையா, வசனமே இல்லையா, ஆண்டவர் இப்ப எனக்கு ஒரு வார்த்தையை கொடுங்க, அந்த வார்த்தையை வைத்து நான் ஜெபிக்கிறேன், அதன் மூலமா எனக்கு விடுதலையை கொடுங்கன்னு சொல்லி தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையை வைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது அது சத்ருவானவனுடைய தேவனுடைய வசனத்தை ஞாபகப்படுத்தும். அது சத்ருவை நிர்மூலமாக்குகிறதாய் காணப்படும். இதுதான் தேவனுடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியத்தை காட்டுகிறது. தேவனுடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்பது முதலாவது அவருடைய நிந்தையை சுமக்கிறது, இரண்டாவது அவருடைய வசனத்தை வைத்து சத்துருவை மேற்கொள்ளுகிறது. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் வருது, ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு கடினமான பாதை வருகிறது. இன்றைக்கு நாம் எப்படி போய்கொண்டு இருக்கிறோம்? எப்படி நாம் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம்? அல்லது ஜெபிக்கிறதை மறந்து போய் மற்றவர்களிடத்தில் அழுது கொண்டு இருக்கிறோமா? மற்றவர்களிடத்தில் போய் சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிறோமா? கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு பக்தி வைராக்கியம் அவசியமாய் இருக்கிறது. சும்மாய் நான் கிறிஸ்தவன், சும்மாய் நான் யுத்த வீரன், சும்மாய் நான் தேவனுடைய மனுஷன் என்று சொல்லுகிறதுல அங்கு பாக்கியம் கிடையாது. அதுல எந்த ஒரு நன்மையும் கிடையாது. நமக்கு தேவ சமூகத்திலே காட்டுகிற பக்தி வைராக்கியம் நம்மளுக்கு அவசியமா இருக்கிறது. அந்த பக்தி வைராக்கியம் இருக்கும் மாத்திரத்திலே நாம் தேவனுக்கா எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். இதை நான் ஏற்கனவே சொன்ன வார்த்தையோடு நான் நினைக்கிறேன். இந்த பக்தி வைராக்கியம், கர்த்தருடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்பது மற்றவர்களை கீழே தள்ளுகிறதுக்காக இது பயன்படுத்தக்கூடாது. மற்ற ஊழியர்களையோ, மற்ற தேவ மனுஷர்களையோ, மற்ற தேவனுடைய பிள்ளைகளையோ, விசுவாசிகளையோ கீழே தள்ளுகிறதுக்காய் பயன்படுத்தக்கூடாது. யாராவது ஒருவர் உங்களுக்கு தெரிந்து யாராவது ஒருவர் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறார்களா, அல்லது வேதத்தை புரட்டி பேசுகிறார்களா, அல்லது அவர்கள் ஜீவியம் கர்த்தர் என்று சொல்லுகிறார்கள், ஜீவியம் மாறுபட்ட ஜீவியமா இருக்கா, அவர்களுக்காய் நாம் அமர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். அவர்களுக்காய் தேவ சமூகத்திலே ஒரு வார்த்தையை கேட்டு அதை பிடித்து நடக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். அந்த வார்த்தை கிடைத்த உடனே அதை வைத்து அவர்களுடைய பேரை வைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அங்கு கிரியை செய்வார். அவர்களுக்கு தேவனுடைய ஞானத்தை அங்கு வெளிப்படுத்துவார். இந்த காரியத்தை நான் சிறு வயதில் இருக்கும் பொழுதே டேடி அடிக்கடி சொல்லுவார்கள். கொஞ்சம் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம், நான் பைபிள் காலேஜ் போனதுக்கு அப்புறம் சில காரியங்களுக்கு டிசிஷன் எடுக்கும் பொழுது டேடி அடிக்கடி எனக்கு கற்றுக் கொடுத்த முக்கியமான காரியங்கள் இது ஒரு காரியம். அது என்னவென்றால், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஒரு வசனத்தை கேளு என்று சொல்லுவார்கள். நான் தரிசனத்தை பார்த்தேன்னு சொல்லுவேன், தீர்க்க தரிசனம் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லுவேன், அல்லது யாராவது ஒரு போதகர் மூலமா எனக்கு சொன்னது, அல்லது நீங்களே எனக்கு இதை சொல்லி இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னாலும் டேடி எனக்கு நம்முடைய போதகர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் என்னன்னா, என்னதான் தரிசனம் இருந்தாலும் தீர்க்க தரிசனம் இருந்தாலும் தேவனிடத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வசனம் தான் நம்மளுக்கு நங்கூரத்தை போல எந்த போராட்டம் வந்தாலும் நாம் அசையாமல் பாதுகாத்துக்கொள்ளும். இதை நான் அப்படியே என் வாழ்க்கையில நான் அனுபவிக்க ஆரம்பித்தேன். சில நேரங்கள் எல்லாம் வசனம் இல்லாமல், சில நேரங்கள்ல தீர்க்க தரிசனமும் தரிசனம் இருக்கும் பொழுது, சில நேரங்களில் போராட்டம் வந்த போதெல்லாம் நம்ம கண்ட தரிசனம் நம்ம சுயமா கண்டோமா, இல்ல உண்மைக்கே அப்படிப்பட்ட தரிசனம் நம்மளுக்கு கிடைச்சிச்சா, இல்ல அதையே யோசிச்சுக்கிட்டு இருந்ததுனால ஹாலுசினேஷனால அல்லது இலுஷனாய் நம்மளுக்கு வந்துச்சான்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு எண்ணமாய் மாறி போகும். அல்லது சில பேர் சொன்ன தீர்க்க தரிசனங்களை கேட்கும் பொழுது அந்த இதை வைத்து நான் ஜெபிக்கும் பொழுது போராட்டம் வரும் பொழுது அது என்னவாய் மாறி போகும், சரி அவங்க உண்மைக்கே தீர்க்க தரிசனம் சொன்னாங்களா,
இல்ல அவங்களுக்கு மாம்சீகத்திலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்களா, அல்லது நமக்கு ஏதாவது நன்மையா பேசணும்னு சொல்லி ஏதோ வார்த்தையை சொல்லிட்டாங்க, அதனாலதான் நடக்கலன்னு சொல்லி ஒரு தத்தளிப்பு அங்கு வரும். ஆனா அந்த நேரங்களிலே வசனத்தை வைத்து ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் கொடுத்த வசனத்தை பிடித்து ஜெபிக்கும் பொழுது, அதை தேவனுக்குள்ளா என்னை உறுதிப்படுத்துகிறதாய் காணப்பட்டுச்சு. அதை வைத்து தேவ சமூகத்தில், ஆண்டவரே நீர்தானே இதை சொன்னீர், நீர்தானே இதை எனக்கு நிறைவேற்றுவேன் என்று சொன்னீர், இது ஜீவனுள்ள வார்த்தை அல்லவா, இதை எனக்கு நிறைவேற்றுங்க, இது காரியத்தை எனக்கு விடுதலை கொடுங்க என்று ஜெபிக்கும் பொழுது அந்த வசனம் என்னை தூக்கி தாங்கி நிறுத்துகிறதாய் காணப்பட்டது. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, சத்துருவானவன் தேவனுடைய வசனத்தை மறந்து போகும்போது அது எனக்கு பக்தி வைராக்கியத்தை உண்டு பண்ணி என்னை பட்சித்தது என்று சொல்லுகிறான். அப்ப நம்முடைய ஜீவியத்திலே தீர்க்க தரிசனங்கள் இருக்கலாம், தரிசனங்கள் இருக்கலாம், அல்லது மற்றவர்கள் சொன்ன ஆறுதலின் வார்த்தைகள் இருக்கலாம், மற்றவர்கள் சொன்ன பொன்னான வாக்குகள் இருக்கலாம். என்னதான் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, நம்முடைய ஜீவியத்திலே நாம் வசனத்தை கொண்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படி நாம் காணப்படும் பொழுது அது நம்மளை உறுதிப்படுத்துகிறாய் மாற்றுகிறது. இரண்டாவது, கர்த்தருக்குள்ளாய், கர்த்தருடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியத்தை நமக்குள்ளாய் உண்டு பண்ணுகிறது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் நம்மளுக்கு இருக்கா? நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை குறித்ததான பக்தி வைராக்கியம் நம்மளுக்கு இருக்கா என்பதை நாம் நிதானித்து பார்ப்போம். கர்த்தரை விசாரிக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கா? தேவனுடைய வார்த்தையை பெற்று அதை சத்ருவுக்கு ஞாபகப்படுத்துற அனுபவம் இருக்கா என்பதை நாம் நிதானித்து பார்ப்போமாக. இரண்டாவதாக, பக்தி வைராக்கியம் என்பது எதை காட்டுகிறது? முதலாவது, பக்தி வைராக்கியம் என்பது கர்த்தருடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியத்தை காட்டுகிறது. இரண்டாவது, பக்தி வைராக்கியம் என்பது எதை காட்டுகிறதாம்? வசனம் இப்படியா சொல்லுகிறது, தீத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். தீத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம் எப்படியா சொல்லுகிறது, அவர்கள் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களுக்காகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும். இதுவரைக்கும் கர்த்தர் நமக்கு அவருடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுத்ததுக்கான காரணம் என்று என்னன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? என்னை ரட்சிக்கிறதுக்காக, என் பாவத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குகிறதுக்காக, என் விபச்சாரம், எவேசித்தனம், என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற போராட்டங்கள், சத்துருவின் பிடியிலிருந்து என்னை விடுதலை ஆக்குறதுக்காக, பாவியாய் இருந்த என்னை, மரித்து போன என்னை ஜீவன் கொடுக்க என்னைக்காய் மரித்தார் என்று சொல்லுகிறோம். அது உண்மைதான். அதே நேரத்தில் இன்னொன்னு, தம்மை தாமே எதற்கு ஒப்பு கொடுத்தாராம்? தேவனுக்காய் நற்கிரியை நாம் செய்யும்படியாக. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, பக்தி வைராக்கியம் என்பது இரண்டாவது எதை காட்டுகிறது? நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும். இரண்டாவதாக, பக்தி வைராக்கியம் என்பது என்ன? நற்கிரியைகளை செய்கிறது. தேவனுக்காய் நற்கிரியைகளை செய்கிறது. உலகம் எதிர்பார்க்கிற நற்கிரியைகள் அல்ல, உலகம் எதிர்பார்க்கிற நல்ல குணங்கள் அல்ல, தேவன் எதிர்பார்க்கிற நற்கிரியைகள், தேவனால் எதிர்பார்க்கிற நற்கிரியைகளின் கனியை நாம் கொடுக்கிறவர்களாய் காணப்படணும். உலகத்துல நீங்க யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு நன்மை செஞ்சுட்டாங்க, அவங்க பார்வையில நீங்க நல்லவங்களா இருப்பீங்க. யாருக்காவது நீங்க உதவி செய்யலைன்னா அவங்க பார்வையில நீங்க கெட்டவர்களா இருப்பீர்கள். ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் ஒரு அளவுகோல் வைத்திருக்கிறார். அதன்படி நாம் நடக்கும் பொழுது அது தேவனுடைய சமூகத்திலே நாம் நற்கிரியை செய்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அப்ப இரண்டாவது, பக்தி வைராக்கியம் என்பது எப்படி, எதை காட்டுகிறது? அது கர்த்தருக்காய், கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் செய்கிற நற்கிரியையை காட்டுகிறது. எப்படிப்பட்ட நற்கிரியை தேவன் எதிர்பார்க்கிறாராம்? ஏசாயாவின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏசாயாவின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும்
நெருக்கப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறதும், சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும், பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும். 7வது வசனம், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இங்கு தேவன் ஒரு தெளிவான காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். எப்படிப்பட்ட நற்கிரியை தேவன் எதிர்பார்க்கிறாராம்? அக்கிரமக்காரர்களின் கட்டுகளை அவிழ்த்து விடுகிற நற்கிரியை தேவன் எதிர்பார்க்கிறார். நுகத்தடியின் பிணையை நெகிழ பண்ணுகிற நற்கிரியை தேவன் எதிர்பார்க்கிறான். இந்த 2 வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய காரியத்துல நற்கிரியை செய்கிறதையும் காட்டுகிறது, மாம்சீகத்திற்குரிய நற்கிரியை செய்கிறதையும் காட்டுது. இது 6வது வசனத்துல ஆவிக்குரிய நற்கிரியை காட்டுகிறது. 7வது வசனத்திலே மாம்சீகமாய் நாம் எல்லாருக்கும் என்ன செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட நற்கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் நம்மளுக்கு சுட்டி காட்டுகிறது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் நம்முடைய ஜீவியத்திலே நாம் நற்கிரியை செய்கிறவர்களாய் நாம் காணப்படுவோமாக. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா நமக்கு தெரிந்த அக்கிரம கட்டிலே காணப்படுகிற கட்டுகளை நாம் அவிழ்க்கிறவர்களாய் நாம் காணப்படுவோமாக. அல்லது நம்மளுடைய வாழ்க்கையிலே பசியுள்ளவர்களுக்கு நாம் ஆகாரம் கொடுக்கிறவர்களாய் நாம் மாறுவோமாக. துரத்தப்பட்டவர்களின் சிறுமைப்பட்டவர்களை நாம் மீட்டுக்கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்படுவோமாக. இல்லாதவர்களுக்கு நாம் வஸ்திரத்தை கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோமாக. குறிப்பாய் மாம்சீகமானவனுக்கு நம்மளை ஒழித்துக் கொள்ளாமல் இருப்போமாக. இது மிகவும் முக்கியமானது. இன்றைக்கு அநேகர் நான் வேதத்தை வாசிக்கிறேன், தேவனுடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு நான் ஆவிக்குரிய மனுஷன் என்று சொல்லி ஆவிக்குரிய காரியத்தையே நாம் சிந்திச்சுட்டு உலகத்திலே தேவன் நாம் செய்ய வேண்டிய நற்கிரியைகளை நாம் மறந்து போனவர்களாய் காணப்படுறோம். சில நேரங்களில் அநேகர் என்ன நினைக்கிறோம், நான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அபிஷேகிக்கப்பட்டுட்டேன், தேவ வார்த்தை எனக்கு இருக்கு, நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன், நான் யாருக்கும் உதவி செய்ய தேவையில்லை, என்னை எல்லாரும் நாடி வரட்டும் என்று அநேகர் நினைக்கிறார்கள். அல்லது நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அவங்களா ரட்சிக்கப்படாத பாவிகள் என்று சொல்லி ஒதுங்கி போகிறவர்களாய் அவர்களுக்கு முகம் கொடுத்து கூட நாம் பேசுகிறது கிடையாது. ஆனா வசனம் என்ன சொல்லுது பாருங்க, மாம்சமானவனுக்கு நம்மளை ஒழித்துக் கொள்ள கூடாது. அவர்கள் மாம்சமானவர்கள் தான், அவர்கள் மாம்சமான ஜீவியம் தான். ஆனாலும் கர்த்தர் நம்மளை ஒளியாய் வைத்திருக்கிறபடினால் அந்த மாம்சீகத்தின் இருளிலே காணப்படுகிறவர்களுக்கு நாம் ஒளியாய் காணப்படணும். அவர்களுக்கு நாம் ஒளியாய் பிரகாசிக்கும் பொழுது அவர்களும் ஆவிக்குள்ளவர்களாய் மாறுவார்கள். இதுதான் கர்த்தருடைய நோக்கமாய் இருக்கிறது. நாம் ஆவிக்குள்ளவர்களாய் மாறினதனால் நம்மளை இந்த உலகத்தை ஒதுக்கி வைக்கணும்ங்கிற அர்த்தம் கிடையாது. நாம் ஆவிக்குள்ளவர்களாய் மாறிட்டோம், அந்த நாம போய் அநேகரை ஆவிக்குள்ளவர்களாய் நாம் மாற்றணும். நீங்க இந்த இரும்பு துகளையும் காந்தத்தையும் சேர்த்து வைத்தீங்கன்னா, அப்படியே ஒன்னா போட்டு வச்சிருந்தீங்கன்னா, கொஞ்ச நாட்கள்ல பாத்தீங்கன்னா அந்த இரும்பு துகள் அப்படியே இன்னும் அந்த காந்த தன்மையை பெற்றதா மாறி இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இரும்பு துகள் சும்மா ஒரு காந்தத்தோட சேர்த்து அப்படியே சுத்தி வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த இரும்பு துகளை காந்தத்துல இருந்து பிரிச்சுட்டீங்கன்னா, பிரிச்ச பிறகும் இந்த இரும்பு சாதாரண இரும்பு துகளுக்குள்ள, எந்த இரும்பு துகள்ல காந்தத்தன்மை இல்லையோ அந்த இரும்பு துகளுக்குள்ள காந்தத்தன்மை கொஞ்ச நாள்லயே வந்துடும். அப்ப யோசித்து பாருங்க, இரும்பு போல மனசுள்ளவன் என்று சொல்லி இரும்பு ஒரு கடினமான காரியத்துக்கு உதாரணமா சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இரும்பே காந்தத்தோடு சேரும் பொழுது அது மற்றவர்களுக்கு இந்த காந்தத்தன்மையை பெற்றுக்கொள்ளுகிறது போல, அதுவே அப்படி செய்யணும்னா தேவனால் ரட்சிக்கப்பட்டு அவருடைய ஜீவனை பெற்று அவருடைய வல்லமையின் ஒளியை பெற்று ஒளியை கொண்டு அநேகருக்கு பிரகாசமாய் காணப்பட வேண்டிய நம்ம இன்னைக்கு நம்முடைய ஒளியை எப்படி வைத்திருக்கிறோம்? அது விளக்கை போட்டு அப்படியே மறைச்சு வைத்திருக்கிறோம். கிண்ணத்தை வைத்து அந்த விளக்கை மூடி மறைத்து வைத்திருக்கிறோம். அந்த கர்த்தர் அதை என்ன எதிர்பார்க்கிறான்? நமக்குள்ளாய் பக்தி வைராக்கியம் இருக்கணும். எப்படி? நாம் மாம்சமானவர்களுக்கு நாம் ஒழித்துக் கொள்ளாத பக்தி வைராக்கியம், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறவர்களை பக்தி வைராக்கியம், பசியுள்ளவர்களுக்கு நாம் ஆகாரத்தை கொடுத்து பசியை போக்குகிற பக்தி வைராக்கியம், கர்த்தருக்காய் யாரெல்லாம் மாம்சீகமாய் காணப்படுகிறார்களோ அவர்களை விடுதலையாக்குகிற பக்தி வைராக்கியம், துரத்தப்பட்ட சிறுமைப்பட்டவர்களை சேர்த்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிற பக்தி வைராக்கியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் இயேசு சொன்னார், இந்த எளியவர்களுக்கு நீங்கள் எதெல்லாம் செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள்.
அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் ஒரு பக்கத்துல நம்ம நல்ல வேதம் வாசிக்கிறோம், நல்ல ஜெபிக்கிறோம், நல்ல ஜெப நேரத்திற்கு வருகிறோம், நல்ல உபவாசம் இருக்கிறோம், எல்லாம் நல்லதுதான். ஆனா இன்னொரு காரியத்தையும் தேவன் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறார். நற்கிரியை செய்கிறவர்களாய் நாம் மாறணும். நற்கிரியை செய்கிறவர்களாய் நாம் மாறணும். நம்முடைய ஊழியத்துல எல்லாரும் அறிந்தபடி 1 ஆண்டு காலமாய் கரங்கொடுக்கும் ஊழியம் நடக்குது. இது மூலமாய் நம்ம அநேகருக்கு நாம் உதவி செய்து வருகிறோம். அது நல்லதுதான், அது உண்மைதான். வர்ற வாரத்திலும் நாம் அதை செய்கிறோம். அதே நேரத்துல நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற நம்மளுக்கு தெரிந்தவர்களுக்கு அல்லது நம்முடைய வீட்டை கடந்து போகிறவர்களுக்கு நாம் எவ்வளவு உதவி செய்கிறவர்களா இருக்கிறோம், எவ்வளவு நற்கிரியை செய்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அப்படி நாம் காணப்படுவோம் ஆனால் அது தேவனுக்காய் நாம் பாராட்டுகிற பக்தி வைராக்கியம். நீங்க மத்த தேவனுக்காய் பாராட்டுகிற பக்தி வைராக்கியம் சொல்லி மற்ற மார்க்கத்தாரை கொலை செய்வதோ, அவர்களை அடிப்பதோ, அவர்களை இழிவாய் பேசுகிறதோ தேவன் எதிர்பார்க்கவில்லை. அவர்களுக்கு தேவ அன்பை நாம் வெளிப்படுத்தணும். அவர்களுக்கு தேவனுடைய காரியத்தை நாம் வெளிப்படுத்தணும். அப்படிப்பட்ட மாம்சமானவர்களுக்கு நாம் ஒளித்து கொள்ள கூடாது என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இது தேவனால் நாம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. மற்ற மார்க்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா யாராவது தேவனை ஏற்றுக்கொள்ள அவர்களை அழித்து விடுங்கள் அல்லது அவர்களை நிந்திங்கள் என்று சொல்லியிருக்கோம். ஆனா இயேசுவானவர் தேவனானவர் அதை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. யாராவது ரட்சிக்கப்படாது மாம்சீகத்திலே காணப்பட்டார்கள் என்றால் அவர்களுக்கு நம்மளை ஒழித்துக் கொள்ளாமல் அவர்களின் அக்கிரமத்தின் கட்டுகளை நாம் அவிழ்த்து பசியுள்ளவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து துரத்தப்பட்டவர்களுக்கு அடைக்கலத்தை கொடுத்து தேவ அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்ப தேவ வசனம் சொல்லுகிறது நற்கிரியை செய்கிறது பக்தி வைராக்கியமாய் மாறுகிறது. அப்ப பக்தி வைராக்கியம் என்பது நற்கிரியை என்று நாம் பார்க்கிறோம். அப்ப நற்கிரியைக்குரிய முக்கியத்துவம் என்னவா? வேதம் இன்னும் அதை குறித்ததான் முக்கியத்துவத்தை வசனம் சொல்லுகிறது. கொலேசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும். கொலேசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுவோம். இந்த வசனத்துல ஒரு ரகசியம் அடங்கி இருக்கு. அந்த வசனத்தை மீண்டும் ஒரு விஷயம் வாசிக்கிறேன். நற்கிரியைகளும் சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலை விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருடைய பாத்திரராய் நடந்து கொள்ளுவோம். இங்க வசனத்துல இருக்கிற ஆர்டர் பாருங்கமே. முதலாவது நற்கிரியை செய்து நாம் கனியை கொடுக்கணுமா, 2வது கர்த்தருடைய அறிவிலே நாம் வளரணும், 3வது தான் கர்த்தருக்கு பிரியமாய் அவருடைய பாத்திரமாய் நடந்து கொள்ளவும். இதுல 2வது பார்த்ததான் நாம் தூக்கி பிடித்து கொண்டு இருக்கிறோம். அநேகர் சொல்லுகிறாங்க கர்த்தரை அறிகிற அறிவிலே நீங்க வளரணும், கர்த்தரை அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்தால் மாத்திரமே கர்த்தரிடத்திலே சேர முடியும், கர்த்தருக்காய் பயப்படுகிற அந்த கர்த்தருக்கு உகந்த பாத்திரமாய் மாறினால் மாத்திரமே கர்த்தர் நம்மளை அங்கீகரிப்பார் என்று சொல்லுகிறதை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த 2க்கும் நீங்க மாறுறதுக்கு முன்னாடி முதலாவது நீங்க நற்கிரியைகளை செய்து கனி கொடுக்கிறவர்களாய் மாறினால் மாத்திரமே நீங்க கர்த்தருடைய அறிவிலே நாம் வளர முடியும். முதலாவது நற்கிரியை செய்து கனி கொடுக்கிறவர்களாய் மாறினால் மாத்திரமே கர்த்தருக்கு உகந்தமான பாத்திரமாய் நாம் மாற முடியும். நற்கிரியைகளை செய்து கனி கொடுக்கிறவர்களாய் மாறாத பட்சத்துல என்றைக்குமே கர்த்தருடைய அறிவு நம்மளை நிரப்ப முடியாது. கர்த்தரை அறிகிற அறிவிலே நாம் வளர முடியாது. கர்த்தருக்கு உகந்த பாத்திரமாய் நாம் மாற முடியாது. இன்றைக்கு அநேகர் தவறாய் நாம் புரிந்து கொள்ளுகிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அதிகமாய் வேதம் வாசித்தால், அதிகமாய் தீர்க்க தரிசனம் பேசினால், அதிகமாய் அன்னை வாசி பேசினால் அது மட்டும் போதும் என்று நினைக்கிறோம். அல்லது கர்த்தருடைய உகந்த பாத்திரமா நான் வாழணும், நான் நல்ல உபவாசம் பண்றேன், பரிசுத்தமா இருக்கிறேன், எப்ப பார்த்தாலும் பரிசுத்தமா இருக்கிறேன், அவர் விருப்பப்படுகிற பாத்திரமாய் நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்று நாம் நினைக்கிறோம். எல்லாம் நல்லது, அதை தேவன் எதிர்பார்க்கிறார், அது தவறே கிடையாது. ஆனாலும் இன்னொரு காரியத்தை, முதல் படியை தேவன் எதிர்பார்க்கிறார். அது என்ன காரியம்? நற்கிரியைகளை செய்து கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கணும். நற்கிரியைகளை செய்து கனி கொடுக்கிறவர்களாய் நாம் மாறணும். இந்த வசனத்துல பாருங்க, நற்கிரியை செய்து கனி கொடுங்கள் என்று சொல்லியிருக்கு. நற்கிரியை செய்கிறது வேறு, நற்கிரியைகளை செய்து கனி கொடுக்கிறது என்பது வேறு.
ஏனென்றால் நற்கிரியை என்பது போற வர்ற இடத்துல அப்படியே நம்ம உதவி செஞ்சுட்டு அப்படியே போயிடுவோம். ஆனா இந்த நற்கிரியை செய்தோம் பாத்தீங்களா, அந்த நற்கிரியை மூலமாய் அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருப்பான் அல்லவா, அந்த நற்கிரியை மூலமாய் ஒரு மனுஷன் தேவனை ஏற்றுக்கொண்டிருப்பான் அல்லவா, ஒரு நற்கிரியின் மூலமாய் தேவனுடைய அன்பை ஒரு மனிதன் உணர்ந்திருப்பான் அல்லவா, அதுதான் நற்கிரியைகளின் கனியை காட்டுகிறது. அப்ப தேவன் நம்மளை இன்றைக்கு என்ன எதிர்பார்க்கிறார், நம்மளிடத்துல எப்படிப்பட்ட பக்தி வைராக்கியத்தை எதிர்பார்க்கிறார்? நற்கிரியைகளை செய்து கனி கொடுக்கிற பக்தி வைராக்கியத்தை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு யோசித்து பார்ப்போம், நாம செஞ்ச நற்கிரியினால எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, நாம செஞ்ச நற்கிரியினால எத்தனை பேர் தேவனை சொந்த ரட்சகராய் ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள், நாம் செய்த நற்கிரியினால் தேவனுடைய அன்பை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் நிதானித்து பார்ப்போமாக. தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் நம்மளை நாமே வஞ்சித்துக் கொள்ளக்கூடாது. வசனம் சொல்லுகிற இந்த 3 காரியமும் நம்மளுக்கு அவசியமா இருக்கிறது. இந்த 3 காரியமும் அவசியமா இருக்கு. 1, நற்கிரியை செய்து கனி கொடுக்கிறவர்களாய் மாறுகிறது. 2வது, தேவனுடைய அறிவிலே வளருகிறது. 3வது, கர்த்தருக்கு பிரியமான பாத்திரமாய் நாம் மாறுகிறது. இந்த 3 நம்ம இடத்துல இருக்கணும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் நம்மளிடத்துல எது குறைந்து போய் காணப்படுது? இதுல குறிப்பாய் நம்மளுடைய வாழ்க்கையில நற்கிரியை செய்யறதுக்கு நாம் குறைந்து போய் காணப்படுகிறோமா? இன்றைக்கு தேவ சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் நற்கிரியை செய்கிறவனாய் மாறணும், நான் நற்கிரியை செய்கிற மனுஷனாய் மாறணும். அப்படி நான் நற்கிரியை செய்தது நிமித்தமாய் உம்மை அறிகிற அறிவிலே நான் வளரணும். இதுல இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். உங்க வாழ்க்கையில நீங்க யாருக்காவது நன்மை செய்து தொடர்ந்து நீங்க நற்கை செய்து தேவனை நாமத்தை அவர்கள் மூலமாய் பறைசாற்றி உயர்த்தி பாருங்க. அது மூலமா அநேக ரகசியங்களை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அநேக ரகசியங்களை கற்றுக் கொடுப்பார். இந்த ரகசியத்தை அறியாமல் சீசர்களே காணப்பட்டார்கள். சீசர்களே சொன்னார்கள், ஆண்டவரே என்னைக்கு நீர் பசியாயிருந்து, என்னைக்கு நீங்க தலை வச்சு படுக்க இடம் இல்லாம இருந்தீங்கன்னு சொல்லி சீசர்கள் கேட்கிறார்கள். அவரோடு 3 வருஷம் பயணித்தவர்கள். அப்ப பாருங்க, அது எவ்வளவு முக்கியமாய் காணப்படுகிறது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இதுவரைக்கும் நாம் நற்கிரியை செய்து கனியை கொடுக்காதவர்களாய் நாம் காணப்பட்டோம் என்றால், இன்றைக்கு தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. நாம் தேவ சமூகத்துல நான் இனிமேல் நற்கிரியை செய்து நான் கனி கொடுக்கிறவனாய் மாறுவேன் என்று சொல்லுங்க. சரி, இந்த நற்கிரியை செய்கிறது யார் மூலமாய் நாம் செய்ய முடியும், அல்லது யார் உதவி செய்தால் இந்த நற்கிரியை நாம் செய்ய முடியும் என்று சொல்லி வேதத்தில் பார்த்தோம் என்றால், வேதம் சொல்லுகிறது யார் நற்கிரியை தொடங்கி வைக்கிறாராம். வசனம் சொல்லுகிறது, பிலிப்பியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிலிப்பியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுது என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். யார் நம்முடைய வாழ்க்கையிலே நற்கிரியை தொடங்க முடியுமா, அல்லது யார் நிமித்தமாய் நாம் நற்கிரியைகளை செய்ய முடியுமா? அந்த சராசரங்களை படைத்த தேவன் தான் நம்முடைய ஜீவியத்தில் நற்கிரியை தொடங்க முடியும். அந்த தேவன் எதிர்பார்க்கிற, உலகம் எதிர்பார்க்கிறது அல்ல, மனுஷங்கள் புகழ்கிற அந்த நற்கிரியை அல்ல, தேவன் எதிர்பார்க்கிற நற்கிரியை நம்முடைய ஜீவியத்தில் யார் தொடங்க முடியுமா? அதை படைத்த தேவன் மாத்திரமே நம்மளிடத்துல தொடங்க முடியும். நாம நினைச்சா போய் நற்கிரியை செஞ்சு அதனால கனி கொடுக்க முடியாது. கர்த்தர் தொடங்கினால் மாத்திரமே, அவர் நம்மளை நிலைத்திருக்க பண்ணினால் மாத்திரமே அதிலே நாம் நிலைத்து நிற்க முடியும். எப்படி விசுவாசத்தை தொடங்குவதற்கு கிறிஸ்துவை நாம் அண்டி நாடுகிறோமோ, எப்படி விசுவாசத்தை தொடங்குவதற்கு தேவனை அண்டி நாடுகிறோமோ, அதே போல நற்கிரியை நாம் செய்வதற்கும் தொடர்ந்து செய்வதற்கும் செய்ய ஆரம்பிப்பதற்கும் தேவன் நம்மிடத்தில் நற்கிரியை தொடங்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. 2வதாக, இந்த நற்கிரியை தொடர்ந்து நடக்கணும் அங்க என்ன காணப்படணும்? முதலாவது அதை தேவன் தொடங்கி வைக்கணும். 2வது அங்க என்ன காணப்படணுமா? எபிரேயரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது. எபிரேயர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 24வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில்
அசைவில்லாமல் உறுதிய 24வது வசனம், அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க 25, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவரை ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். இதுல அநேகர் இந்த நற்கிரியை நாம் விட்டுட்டு சபை கூடி வருகிறதுல நம்ம விட்டுறக்கூடாது என்று பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா அந்த வசனத்துடைய முழுமைங்கிறது முதல் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. என்ன சொல்லுது வசனம்? நம்மளுக்கு தேவன் என்ன சொல்லுகிறார்? சபை கூடி வருகிறது எதற்காக, எப்படி அது முக்கியத்துவமாய் மாறுகிறதா? உன்னை அன்பு கூறுகிறதுலயும், இரண்டாவது நற்கிரியை செய்கிறதுல ஒருவரை ஒருவர் நாம் தாங்குகிறவர்களாய், கவனித்து ஆலோசனை சொல்லுகிறவர்களாய் நாம் காணப்படணும். நான் நற்கிரியை செல்கிறதுக்கு என்னிடத்துல இருக்கிற என்னோடு கூட இருக்கிறவர்கள் என்னை குறித்து சொல்லணும், அல்லது என் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நற்கிரியை செய்யணுமா, நான் அவர்களை தாங்குகிறவர்களாய், அவர்கள் நற்கிரியை செய்கிறவர்களாய் என்கிற கவனிக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். நம்ம அநேக நேரம் எதை பார்க்கிறோம்? நல்லா ஜெபிக்கிறாங்களா, நல்லா வேதம் வாசிக்கிறாங்களா, நல்ல அந்நிய பாஷை பேசுகிறாங்களா, நல்ல தீர்க்க தரிசனம் பேசுகிறார்களா என்று நாம் பார்க்கிறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனிக்கிறவர்களாய் காணப்படணும். முதலாவது நற்கிரியை தொடங்குகிறது தேவனாய் காணப்படுகிறார். இரண்டாவது அந்த நற்கிரியை தொடர்ந்து செய்கிறது யார் மூலமாய் செய்கிறோம்? அது ஒருவரை ஒருவர் கவனிக்கிறதுனால். நம்முடைய பிள்ளைகள் நற்கிரியை செய்கிறார்களா என்று பெற்றோர்கள் நாம் கவனிக்கணும். நம்முடைய பெற்றோர் நற்கிரியை செய்கிறார்களா என்று பிள்ளைகள் கவனிக்கணும். போதகர் நற்கிரியை செய்கிறார் என்று விசுவாசிகள் கவனிக்கணும். விசுவாசிகள் நற்கிரியை செய்கிறார்களா என்று போதகர்கள் கவனிக்கணும். விசுவாசிகளுக்குள்ளேயே விசுவாசிகள் கவனித்துக் கொள்ளணும். எதற்காக? அவர்களை குறித்து புரணி பேசவோ புரை கூறவோ அல்ல, அவர்கள் நற்கிரியை செய்கிறார்களா என்று கவனித்து அவர்கள் செய்யாவிட்டால் அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களாய் நாம் காணப்படணும். அதைத்தான் இந்த எபிரேயர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 24, 25 சொல்லுகிறது. அதனாலதான் நாம் சபை கூடி வருகிறதிலே விட்டுவிடக் கூடாது. சபை கூடி வருகிறது என்பது எதற்காக? ஐக்கியத்துக்காக மாத்திரமல்ல, நற்கிரியை செய்யும்படி ஒருவரை ஒருவர் ஏவுகிறதற்காக, அன்பு கூறுகிறதற்கு ஒருவரை ஒருவர் ஏவுகிறதற்காக, ஒருவரை ஒருவர் கவனித்து அவர்களை பலப்படுத்திக் கொள்ளுவதற்காக. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நற்கிரியை செய்கிறது எப்படி காணப்படுகிறது என்பதை நாம் பார்ப்போமாக. நாம் நற்கிரியை செய்கிறதில் எவ்வளவு உறுதியா இருக்கிறோம் என்பதை நிதானித்து பார்ப்போமாக. நம்முடைய பிள்ளைகள் நற்கிரியை செய்கிறார்களா? நம்முடைய பெற்றோர்கள் நற்கிரியை செய்கிறார்களா? நம்மளோடு ஊழியம் பண்ணுகிறவர்கள், நம்மளோடு விசுவாசிகளா இருக்கிறவர்கள் நற்கிரியை செய்கிறார்களா என்பதை நிதானித்து பார்த்து அவர்களை உற்று கவனித்து அவர்களை பலப்படுத்துவோமாக. அதை மீண்டும் சொல்லுகிறேன், அவர்களை போய் குறை சொல்லவோ பொறாமைப்படவோ புறங்கூறவோ கூடாது. கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கிறார், வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து நற்கிரியை செய்வோம் என்று சொல்லி அவர்களோடு இணைந்து கனி கொடுக்கிறவர்களாய் நாம் மாறணும். கர்த்தர் இன்றைக்கு அதை நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்ப பக்தி வைராக்கியம் என்பது கர்த்தருடைய வீட்டை குறித்துதான பக்தி வைராக்கியம் மாத்திரமல்ல, நற்கிரியை செய்கிறதும் கர்த்தருடைய பார்வையில் அது பக்தி வைராக்கியமாய் காணப்படுகிறது. சரி, இப்படிப்பட்ட பக்தி வைராக்கியமும் நம்முடைய ஜீவியத்தில் நற்கிரியை வந்துருச்சு. அதனால நாம் ரதங்களிலே ஏறிட்டோம். அப்படி ரதங்களிலே ஏறினோம் என்றால் என்ன பலன் வருகிறதாம்? சுருக்கமாய் குறிப்பை மாத்திரம் பார்த்து அந்த பலனை வைத்து நாம் ஜெபிப்போமாக. வசனம் இப்படியே சொல்லுகிறது, அந்த பக்தி வைராக்கியத்தின் வருவதனால் என்ன பலன் வருகிறது? 4 விதமான பலனை கர்த்தர் அங்கு கொடுக்கிறார். 5 விதமான பலனை கொடுக்கிறார். முதலாவதாக 17வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அந்த கர்த்தர் எலியாவோடு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எலியாவோடு சொன்ன வார்த்தையின்படியே அவன் செய்தான். இங்கு எகு பக்தி வைராக்கியத்தோடு அவன் புறப்பட்டு போகிறான். அந்த மனுஷனை கூட்டிட்டு புறப்பட்டு போறான். போன உடனே அங்க பக்தி வைராக்கியம் வந்த உடனே என்ன நடக்குது? கர்த்தர் எலியாவின் மூலமாய் சொன்ன வார்த்தைகள் அப்படியே நிறைவேறினது. நம்முடைய ஜீவியத்திலே பக்தி வைராக்கியம் இருக்கும் பொழுது, நற்கிரியை செய்கிறதிலும் கர்த்தருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் இடத்துல இருக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிக்கும்.
தேவனுடைய வார்த்தைகள், தேவனால் கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேற ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் அது நிறைவேறாமல் காணப்படுகிறதா? நற்கிரியை செய்து பாருங்க, கர்த்தருக்காய் பக்தி வைராக்கியமே இருந்து பாருங்க, அப்படியே அது நிறைவேறும். இது முதலாவது பலனாய் காணப்படுகிறது. இரண்டாவதாக என்ன சொல்லுகிறது அந்த ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 17வது வசனம் இரண்டாவதாக என்ன சொல்லுகிறது? யாவரையும் அழித்து தீருமளவும் சங்காரம் செய்தான். யாவரையும் அழித்து தீருமளவும் சங்காரம் செய்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதலாவது கர்த்தர் நம்ம எலியாவின் மூலமாய் சொன்ன வார்த்தை, அதாவது நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுகிறார். இரண்டாவது, நம்மளை கொண்டு எல்லா சத்துருக்களையும் சங்கரித்து போடுகிறார். ஒரு சத்ருவும் நமக்கு முன்பாய் நிற்காதபடி தேவன் அங்கு சத்துருக்களை சங்கரித்து போடுகிறார். எப்படி சங்கரித்து போடுகிறாராம்? அது 28வது வசனம் சொல்லுது, இப்படியே எகு பாகாலை இஸ்ரவேலில் இராதபடி அழித்து போட்டான். எகு பாகாலை இஸ்ரவேலில் இராதபடி அழித்து போட்டான். நம்முடைய சத்துருக்களை நாம் பக்தி வைராக்கியத்தினால் எப்படி நாம் மேற்கொள்ளுகிறோம், அவர்கள் எப்படி சங்கரிக்கிறோம்? அவர்கள் இருந்ததற்கான அடையாளமோ இனிமேல் அவர்கள் முளைப்பதற்கான சத்துவமோ எதுவும் இல்லாதபடி சங்கரித்து போடுகிறதை காட்டுகிறது. மூன்றாவதாக பக்தி வைராக்கியத்தினால் என்ன பலன் வருகிறது? எரேமியாவின் புஸ்தகம் 35வது அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியா சொல்லுது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 6வது வசனம், அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாப்பின் குமாரனாகி எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படி. இங்க என்ன நடக்குது? எகு பக்தி வைராக்கியத்தோட போறான், அவனோடு இந்த யோனதாப்ப கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போய் அங்கு பாகாலின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிறான். சத்துருக்களை சங்கரித்த உடனே என்ன நடக்குது? யோனதாப்பின் சந்ததி தேவனுக்கு உகந்த சந்ததியாய் மாறுகிறது. அவர் சொல்றாங்க பாருங்க, என் தகப்பனாகிய யோனதாப் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி நாங்கள் திராட்சரசம் குடியாமலும். யோனதாப் ஒரு சாதாரண மனுஷனாய் இருந்தான், ஆனால் அவன் பக்தி வைராக்கியத்தை கொண்டவனாய் மாறின உடனே அவன் சந்ததி முழுக்க பக்தி வைராக்கியமாய் மாறினது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை ரதத்திலே ஏறுகிறபடியினால், உங்களை ரதத்திலே ஏறி வர பண்ணுகிறபடியினால், இனிமேல் உங்கள் சந்ததியும் ரதத்திலே ஏறுகிறவர்களாய் மாறப்போகிறார்கள். உங்களை கர்த்தர் இன்றைக்கு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் மாற்றுகிறபடியினால் இனியும் உங்கள் சந்ததியும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் மாறப்போகிறது. இதுவரைக்கும் அவர்கள் அனலில்லாமல் குளிரும் இல்லாமல் காணப்பட்டிருக்கலாம். இதுவரைக்கும் அவர்கள் தேவனை விட்டு விலகினவர்களாய் காணப்பட்டிருக்கலாம். இனிமேல் அவர்கள் கர்த்தருக்காய் பக்தி வைராக்கியம் பண்ண போகிறார்கள். எப்படி யோனதாப்பின் சந்ததி யோனதாப்பின் நிமித்தமாய் எகு மூலமாய் அவர்கள் பக்தி வைராக்கியம் உள்ள சந்ததியாய் மாறினதோ, கர்த்தர் சொல்லுகிறார், மூன்றாவதாக இன்றைக்கு உங்களை ரதங்களிலே ஏற பண்ணுகிறபடினால் உங்கள் சந்ததியை கர்த்தர் பக்தி வைராக்கியம் உள்ள சந்ததியாய் மாற்றுகிறார். நான்காவதாக என்ன பலன் வருகிறது? அந்த வார்த்தை சொல்லுகிறது, யோனதாப்பின் சந்ததி தேவ ஜனத்துக்கு சாட்சியாய் மாறி. எந்த வசனம்? அதே 35வது அதிகாரம் 16 வசனம் சொல்லுது. கர்த்தரே சொல்லுகிறார், யோனதாப்பின் சந்ததி தேவ ஜனத்திற்கு சாட்சியாய் மாறினது. அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாய் மாறினது. ரதத்தின் கீழே இருந்த யோனதாப் இப்பொழுது சகல இஸ்ரவேலுக்கும் நியாயாதிபதியாய் மாறுகிறான். சகல இஸ்ரவேலின் நியாயம் தீர்க்கிறதுக்கு ஒரு அடையாளமாய் மாறுகிறான். சகல இஸ்ரவேலுக்கும் முன்மாதிரியாய் அவன் சந்ததி மாறுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க இதுவரைக்கும் ரதத்தின் கீழே இருந்திருக்கலாம். உங்களுக்கு முன்னாடி எத்தனையோ ரதங்கள் போயிருந்திருக்கலாம். நீங்க ரதத்துல ஏற முடியலையே என்று ஏக்கத்தில் இருக்கலாம். உங்கள் பிள்ளைகளை குறித்த கவலையிலே நீங்கள் காணப்படலாம். அந்த கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு அவர் உங்களை ரதத்திலே ஏற பண்ணுகிறபடினால், உங்களை தேவன் ரதத்திலே ஏற பண்ணி பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் மாற்றுகிறபடினால், நீங்களும் உங்கள் சந்ததியும் அநேக தேவ ஜனங்களுக்கு ஒரு முன்மாதிரியாய் மாறப்போகிறீர்கள். இன்னைக்கு உங்க பிள்ளைகள், உங்கள்
சந்ததி, உங்க குடும்பம் அநேகருக்கு முன்மாதிரி இல்லாத குடும்பமா இருக்கலாம். ஆனால் இந்நாள் முதற்கொண்டு கர்த்தர் அவர்களை ஒரு சந்ததியை முன்மாதிரி குடும்பமாய் மாற்ற போகிறார், முன்மாதிரி சந்ததியாய் மாற்ற போகிறார். ஐந்தாவதாய் வருகிற பலன் என்ன? வசனம் சொல்லுகிறது, சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாப்பின் குமாரனாகிய யோனதாப்புக்கு இல்லாமல் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கடைசியா வருகிற பலன் என்ன பாருங்க, சகல நாட்களும் அந்த சந்ததி கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறது. சகல நாட்களும் அந்த சந்ததி கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறது. இதுதாங்க பக்தி வைராக்கியத்தின் மிகப்பெரிய ஆசீர்வாதம். நாம கர்த்தருக்காய் பக்தி வைராக்கியமா இருக்கும் பொழுது அது நம்முடைய சந்ததி கர்த்தருக்கு முன்பாய் நிற்கும். நம்முடைய பிள்ளைகள் நிற்பார்கள், பிள்ளைகளின் பிள்ளைகள் நிற்பார்கள். நம்முடைய சந்ததியே கர்த்தருக்கு முன்பாய் ஒரு தேவ பிள்ளைகளாய் நிற்பார்கள். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அப்ப பக்தி வைராக்கியம் ரதத்தில் ஏறுகிறது எவ்வளவு முக்கியமாய் இருக்கிறது. அது அந்த நற்கிரியை செய்கிறது என்பது எவ்வளவு முக்கியமா இருக்கு. நாம நினைக்கிற உதவி செய்யறது ஒரு சாதாரணமா உதவி செய்யறோம், நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சத்தை தானே கொடுக்கிறோம், அது ஒரு சாதாரணமாய் நினைக்கிறோம். அந்த உதவி செய்கிறதுல தான் தேவன் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நாம் உதவி செய்யும் பொழுது நாம் தேவ சந்நிதியிலே காணப்படுகிறோம். நாம் உதவி செய்யும் பொழுது நம்ம சந்ததி தேவ சந்நிதியிலே காணப்படுகிறது. அப்ப யோசித்து பாருங்க, நற்கிரியை செய்கிறதும் பக்தி வைராக்கியம் கொள்கிறது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருக்கிறது. அப்ப இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, என்னை நீர் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் மாற்றுங்க. நாம் கர்த்தர் உம்முடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் இறக்கி இருக்கணும். உம்முடைய வசனத்தை சத்துருக்கள் மறக்கும் போது எனக்கு பக்தி வைராக்கியம் வரணும். உமக்கு வருகிற நிந்தனை எனக்கு வருகிற நிந்தையாய் நாம் மாற்றணும். அது நான் உண்மை விசாரிக்கிறவனாய் இருக்கணும். நான் நற்கிரியை செய்கிறவர்களாய் காணப்படணும் என்று தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தர் அந்த பக்தி வைராக்கியத்தினால் நம்மளை நிரப்புவாராக. கர்த்தர் நம்மளை அந்த பக்தி வைராக்கியத்தினால் நிரப்புவாராக. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 17வது வசனத்தின் நடுப்பகுதி இப்படியாக சொல்லுகிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நடுப்பகுதி இப்படியாக சொல்லுகிறது, அவன் யோனதாப்பை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோடு செம்மையா இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையா இருக்கிறதா என்று கேட்டான். இதுதாங்க முக்கியமான காரியம். பக்தி வைராக்கியத்திற்கு வருவதற்கு முன்பாக யெகூ கேட்ட ஒரே ஒரு கேள்வி, என் இருதயத்தோடு உன் இருதயம் செம்மையா இருக்கிறதா? என் இருதயத்தோடு உன்னுடைய இருதயம் என்னோடு இணைக்கப்பட்டிருக்கிறதா? அதே கேள்வியை கர்த்தர் கேட்கிறார். இன்றைக்கு உங்க இருதயமும் என் இருதயம் ஒன்றாய் இருக்கிறதா? நான் நற்கிரியை செய்ய நினைக்கிறது போல நீங்க நற்கிரியை செய்கிறீர்களா? நான் பக்தி வைராக்கியமா இருக்கிறது போல நீங்களும் பக்தி வைராக்கியமா இருக்கிறீர்களா என்று கர்த்தர் கேட்கிறார். நம்முடைய இருதயம் கர்த்தரோட இருதயம் ஒன்றாய் இருக்கும் பொழுது நம்முடைய நாமும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் மாறுகிறோம். நாம் ரதத்திலே ஏறுகிறவர்களாய் மாறுகிறோம். நம்முடைய சந்ததியோ தேவன் அவருடைய சந்நிதியிலே வைத்துக் கொள்ளுகிறார். அப்ப தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் இப்பொழுது கண்களை மூடுவோமாக. 2 நிமிஷத்துல நாம் முடிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிப்போமா? ஆண்டவரே, என்னை நீ ரதத்தில் ஏற்றுங்க என்று சொல்லுங்க. என்னை நீ ரதத்தில் ஏற்றுங்க சொல்லுங்க. இது நம்மளை மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிக்கும் கிடைக்கிற ஆசீர்வாதம். நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததியும் தேவ சந்நிதியிலே நிற்கிற ஆசீர்வாதம். தேவ சமூகத்தில் வந்திருக்கிறான். அன்பின் பரலோக பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் இன்றைக்கு ரதத்தில் ஏற பண்ணினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, யுத்த வீரர்களாய் இருக்கிறது மாத்திரமல்ல, ரதத்தில் ஏறுகிற யுத்த வீரர்களாய் நீர் மாற்றினீர். அதற்காய் நன்றி. ஆண்டவரே, குறிப்பாய் நற்கிரியை செய்கிறவர்களாய் நீர் மாற வேண்டும் என்று வார்த்தை சொல்லி இருக்கிறீர். அதன்படி ஆண்டவரே, எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையும் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் நற்கிரியை செய்து கனிகளை கொடுக்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றுவீராக. குறிப்பாய் ஆண்டவரே, இந்த நற்கிரி செய்கிறபடினாலும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் நாங்கள் காணப்படுகிறபடினால் எங்கள் சந்ததியை நீர் ஆசீர்வதிக்கிறக்காய் நன்றி செலுத்துகிறோம். அந்த 5 ஆசீர்வாதமும் பிள்ளைகள் வாழ்க்கையில இருக்கட்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரே, யோனதாப்பினுடைய இருதயம் யெகூவுடைய இருதயத்தோடு ஒன்றாய் இருந்தது போல எங்கள் யாவருடைய இருதயமும் உம்மோடைய இருதயத்தோடு ஒன்றாய் இருக்கட்டும். ஆண்டவரே, உம்மை நாங்கள் விசாரிக்கிறவர்களாய் எங்களை நீர் மாற்றுவீராக. கர்த்தாவே, அப்படி நீ செய்யறக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.